ஸ்தோத்திரம் என்கிறதே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஒரு நன்றி அறிதல். அதில் அறகுற பேச்சுக்கே இடம் கிடையாது. முழு மனதோட கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். பாருங்க, நன்மைகளை எண்ணி பார்க்கணும். நீ சொல்லலாம், ஐயோ இப்ப நடக்கிறது என் வாழ்க்கையில் இப்ப நடக்கிறது தீமையா நடந்துட்டு இருக்குது, இப்ப பெரிய கஷ்டமா இருக்குது, இப்ப பிரச்சனையா இருக்கு. பாருங்க, நிறைய நேரத்தில் இப்ப இருக்கிற பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இப்ப சந்தோஷமா இருக்க முடியல. அதே நமக்கு முன்னால வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அதையே பேசிட்டு இருக்கிறதுனால, அதே கண்ணுக்கு முன்னால வச்சுக்கிட்டு அதையே நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் சந்தோஷமா இருக்க முடியல, கர்த்தரை துதிக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. அப்படிப்பட்ட நேரத்துல தான், கஷ்டத்தின் நேரத்துல தான் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். இதுல இருந்து கொஞ்சம் கண்ணை எடுத்து கடந்த காலங்களில் கர்த்தர் என்ன நன்மை செஞ்சிருக்கிறாருங்கிறத கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். கர்த்தர் உங்களுக்கு செய்த பெரிய அற்புதங்களை நினைச்சு பார்க்கணும், நன்மைகளை நினைச்சு பார்க்கணும். சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, ஃபீட் ஆன் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவர் உண்மை உள்ளவர், சத்தியமானவர் என்பதை ஆகாரம் போல உட்கொள். கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுது. அந்த தேசத்துல உட்காந்துட்டு கவலைப்பட்டு இருக்காத. எங்க இருந்து வந்த, அடிமையா இருந்த, எப்படி வெளியே கொண்டு வந்தார், எவ்வளவு அற்புதங்களை செஞ்சாரு, வழியெல்லாம் அற்புதம். வனாந்திரத்தில் எப்படி போஷித்தாரு, தண்ணியை கொடுத்தாரு, எப்படி பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாரு, எப்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி சொந்த இடம் எல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துல உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் யோசித்து பாருங்க. நம்ம கானான் தேசம் வந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான் நம்முடைய, அவருக்குள்ளதான் எல்லாம் இருக்குது. நம்ம அவருக்குள்ள வந்துட்டோம். இங்க வந்துட்டு கவலைப்பட்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. இங்க வந்துட்டு கவலை எல்லாம், பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கணும். அவரை நம்பணும். கஷ்டப்படுற நேரத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பிசாசு ரொம்ப தீவிரமா வேலை செய்வான். அப்படியே உங்க விசுவாசத்தை உணரமாக்குறதுக்காக வேலை செஞ்சிட்டு இருப்பான். நீங்க ரொம்ப தீவிரமா கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அதனாலதான் praise wins the victory. துதியே ஜெயத்தை எடுக்கிறது. கஷ்டப்படுற நேரத்தில் துதிச்சு பாருங்க, ஜெயத்தை எடுத்துருவீங்க. என்ன பிரச்சனைகளே அல்ல, கர்த்தரை பெரிதாக நினைப்பேன் ஒரு தீர்மானம் பண்றீங்க.